புனிதா ஒரு விஷயத்த பண்ணதுனால, அவங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்க போறாங்க. அதே நேரத்தில பெரிய சிக்கல்ல, பெரிய ஆபத்தில கூட அவங்க மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அதுவும் இந்த மாதவிக்கு அந்த புனிதாவோட அந்த தோடு மேல ஒரு சந்தேகம் வந்தாச்சு. அது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோ, இல்ல சில நாட்களுக்கு அப்புறம் பிரச்சனைகள பூதாகரமா ஆக்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில வந்து புனிதா சிக்கிக்கிட்டாங்க. பெரிய சுழல்ல சிக்கின மாரி தான் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த ரஞ்சித் வந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த யார்ட்டன்னா கௌசிக்கிட்ட குடுக்குறாங்க. கௌசிக் என்ன பண்றாங்க, எந்த வீட்ல வந்து சுரேகாவ அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அந்த வீட்ல தான் இப்ப 2 நிமிஷம் உட்கார வை அப்படிங்கிறாங்க. எதுக்காக புனிதாவ அங்க உட்கார வைக்கணும்? சுரேகா இருக்கக்கூடிய அந்த வீட்ல இவங்கள ஏன் உட்கார வைக்கணும்? அதேமாரி தோடு, சுரேகாவோட தோட ஏன் இவங்க போடுதாங்க? அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் நெறைய இருக்க தான் செய்யுது. அப்ப அதே நேரத்தில சூர்யாவும் அங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் போறாங்க. ஃபாலோ பண்ணினா, அவங்க இந்த ஒரு மாரியான விஷயம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுலாம் அவங்க போகல. அவங்க போறது வந்து புனிதாவுக்கு சாப்பாடு குடுக்கணும். அதாவது லஞ்ச் பேக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அத குடுக்குறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு கரெக்ட்டா அந்த வீட்டுக்கு சூர்யா போயிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்க வந்து சுரேகா அடைச்சு வச்சிருக்கிறது, இத எல்லாத்தையும் மீட்டா நல்லாயிருக்கும். ஆனா அப்படி கொண்டு போவாங்களா அப்படின்னா, அந்த மாரி பண்ண மாட்டாங்கங்கிறது தெரியுது. ஆனா இதில புனிதாவ ஒரு சிக்கல்ல மாட்டி விட போறாங்களா? இல்ல புனிதா வந்து சுரேகாவ பார்த்துருவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் எண்ண தோணுது. அப்படி பார்த்து ஒரு வேள சூர்யா கிட்ட எதுவும் சொன்னா நல்லாயிருக்கும். இல்ல அப்படின்னா இந்த கௌசிக்கோட முகச்சாயம் அங்க வெளுத்துட்டுனா நல்லாயிருக்கும். ஆனா இந்த விஷயத்த இப்போ உடனே பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சுந்தரவள்ளி குடும்பத்துக்கு சுரேகா இங்க இருக்காங்க. சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உணர்த்துற மாரியான சில வேலைகள இந்த கௌசிக்கு, அதே நேரத்தில இந்த மாதங்கி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ மாதங்கிய பொறுத்தவரைக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. அவங்க பக்காவா சுந்தரவள்ளி குடும்பத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் 3 மாசத்துல காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. அதுல முதல் வேலையா தான் சுரேகாவ கடத்தி வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க அந்த கம்பெனிய வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் சில வேலைகள பண்றாங்க. அப்ப இத எல்லாத்தையுமே முறியடிக்கிறது நம்ம சூர்யா, நந்தினியா தான் இருக்கணும் கண்டிப்பா. அப்ப இந்த வலைக்குள்ள புனிதா போய் சிக்குறாங்க. அவங்க மட்டும் அந்த கௌசிக்க லவ் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்து வெளுத்தது பால் அப்படிங்கிற மாரி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு, அப்போ ஒரு பெரிய பிரச்சனையில முடியப்போது. பெரிய பிரச்சனைய உருவாக்கிக்க போறாங்க புனிதா அப்படிங்கிறதும் தெரியுது. அதிலிருந்து எப்படி புனிதா தன்னை அத காப்பாத்திக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அந்த வீட்ல போய் சுரேகாவ மீட்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.